ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய ஒரு சிறிய கோரிக்கை, ஏன்னா நானும் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனவன். கேப்பபிலிட்டி இருக்கு, உங்களால வந்துட்டு எதை எப்படி எந்த காயினை எப்படி மூவ் பண்ணா உங்களால அந்த லாபம்ன்ற அந்த விக்டரி எடுக்க முடியும். ஒரு சில வாங்க சம்பளம் வந்து ஒர்க்கிங்னா ஒரு ஆள் கீழே ஒர்க் பண்ணுறது அதுவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பாஸாக இருக்கும். நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பிசினஸ் பண்றது பெஸ்ட்டா இல்ல ஒர்க் பண்றது பெஸ்ட்டா? வாங்க மக்களோட கருத்தை அவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். இல்லை மேடம், பிஸ்னஸ் தான் நல்லது. அது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய ஒரு சிறிய கோரிக்கை, ஏன்னா நானும் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனவன். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 6 மந்த் 1 இயருக்கு உங்கள் ஃபேமிலிக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு காசை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் இறங்குங்க. ஒரு வருஷம் அந்த பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் எதுவுமே டர்ன் ஓவர் ஆகிறத நீங்கள் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் அதே நீங்கள் அந்த பிஸ்னஸில் திருப்பி ரொட்டேஷன் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். ஆனால் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதை நல்லா தெரிஞ்சு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டு. வேலை செய்கிறது எனக்கு தெரிஞ்சு டோட்டலி வேஸ்ட். பிஸ்னஸ் தான் நல்லது. ஏன்னா ஒர்க் பண்ணுறதுனால அதோட கஷ்டம் எனக்கு புரியுது. 9 to 6 நான் ஒர்க் பண்ணி எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அதை என்னால் சம்பாதிக்க முடியலை. அதுவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸ்க்கு நீங்கள் பாஸாக இருக்கலாம். நீங்கள் யார்கிட்டையும் பெர்மிஷனும் கேட்க தேவையில்லை, யாருக்கும் பெர்மிஷனும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு காசு, அவ்வளோதான். ஸோ பிஸ்னஸ் இஸ் பெஸ்ட்டு. பிசினஸ் தான் பெஸ்ட். உங்களுக்கு பிசினஸ் ஐடியா இருக்கா? பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, பட் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிசினஸ் தான். எதனால? இப்போ இப்போ ஒர்க்கிங்னா ஒரு ஆள் கீழே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த அமௌண்ட் தேவைப்பட்டால் நான் அவங்கள்ட்ட இன்னொரு ஆள்கிட்ட போய் தான் கேட்க முடியும். பிஸ்னஸ்னால் நமக்கு தேவைப்பட்ட அமௌண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓ, அதனால பிசினஸ். ஓகே. வேலை பார்க்குற இடத்துலையும் ஓனர் நல்ல ஓனர் அமைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஓகே. இப்போ ஒரு சில ஓனர்லாம் எப்படி இருக்காங்கன்னா அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாட்டுக்கு தனியாக காசும் கொடுத்து வீட்டு வாடகையும் கொடுத்து அந்த மாதிரி இருக்கிற ஓனர் இருக்காங்க. ஒரு சில ஓனர் சம்பளம் மட்டும்தான், இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஓனர் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்களுக்குள்ள ஆசைகள் தோணுது, வெளியே தனியாக பண்ணலான்னு வராங்க. அப்போ அதில் சிக்கிக்கிறாங்க. வியாபாரத்தை கற்றுக்கிறது இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு இழப்பு ஏற்படுது. அதே மாதிரி யாருக்கும் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது இல்லை. ஒரு வேலை செஞ்சோம்னா அதில் பொறுப்பு இருக்கணும். பொறுப்புனா இத்தனை ஹவர் வேலை செஞ்சால் தான் நம்ம வீட்டுக்கு போகணும். அப்படின்னு வரி வரலன்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டோம்னா அவ்வளோதான், எனக்கு இன்றைக்கி வேலை முடிஞ்சது. ஆனால் நாங்கள் இருந்தோம்னா இன்னொரு சார் எப்போனா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும். அதே கணக்கு தான். வியாபாரத்து தனியாக வந்தாலும் சொந்தமாக பண்ணாலும் அது காத்திருக்கணும். இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் பொறுமை இருக்கணும். எதுவாக இருந்தாலும் அவங்க எடுக்கிற முடியும். ஒருத்தருக்கு ஓனர்கிட்ட வேலை செய்யும்போது ஓகேவாக இருக்கும். ஏன்னா அவங்க ஓனர் நடந்துக்கிறது பொறுத்து மரியாதை இல்லாமல் ஒரு சில இடங்களில் பேசுவாங்க. அப்போ ஓனர் மேலே இது இருக்காது. அதே சொந்தமாக தொழில் பண்ணும்போது சொந்தமாக இருக்கிறதுல இவங்க மரியாதை ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க, ஏன் கொடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற பிரச்சனை எதிர்கொள்ள முடியாது. அப்படி தான் ஒரு சிலர் முன்னேறாங்க, ஒரு சிலர் கீழே போகிறாங்கன்னா அது காரணம் தான். பிசினஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் யாருக்கு தேவைன்னா என்னால் அதை பண்ணா ஜெயிக்க முடியும்னா ஃபைன். மற்றபடி ஒர்க் பண்ணுறது ரொம்ப தப்புலாம் கிடையாது. ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறது ரொம்ப நான் நரக வேதனையில இருக்கேன். அப்புறம் மொட்டை அங்கிள்லாம் வருவார் யூடியூப்ல அவர் மொட்டை அங்கிள் அவர் புகாட்டிலாம் வச்சிருப்பாரு. அவர் கலருக்கு புகாட்டிலாம் என்னென்ன கேட்பாரு. அந்த மாதிரி சில்லியான விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த மொட்டை அங்கிள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் ஒர்க்கு போறாலும் அவ்வளோ பெரிய தப்புலாம் கிடையாது. ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா நான் சும்மா நிற்கல. நான் ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன், அதனால இன்னைக்கு இந்த சட்டையோ இந்த பேண்ட்டோ இந்த ஷூவோ போட முடியுது. நான் பிசினஸ் பண்றேன், ₹1 கூட இல்லாம என்னால் லோன் எடுக்க முடியுமா? முடியும். ஆனா என்னால் அதை ஜெயிக்க முடியாதுன்னா லோனை கட்ட முடியாது. நான் திரும்பி இந்த ஒரு யூடியூப் கேம் ஆட் இருக்கும். திடீர்னு பிச்சைக்காரன் பணக்காரன் வரதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிளிக் பண்ணேன். ஆனால் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது, அறிவை வச்சுதான் செயல் பண்ணேன். ஆனால் ஒர்க்கு போறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதோ பிசினஸ் உங்களால முடியும், அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. உங்களால எதை எப்படி எந்த காயினை எப்படி மூவ் பண்ணா உங்களால அந்த லாபம்ன்ற அந்த விக்டரி எடுக்க முடியும்ன்றது மேட்ரு. ஸோ அதுதான். ரெண்டுமே அவங்கவுங்களுடைய என்ன சொல்றது மென்டல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து. அவங்களால ஜெயிக்க முடியும்னா அவங்க பிசினஸ் போகலாம். இல்ல நம்ம எப்படி சொல்றது ஒர்க்ல இருந்து பிசினஸ்க்கு நிறைய பேர் ஏன் தாவுவாங்கன்னா, பிசினஸே அவங்களுக்கு ஃபைனா இருக்கும், ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்கும்ன்றதுக்காக. சிலருக்குலாம் ஒர்க்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பிடிப்புல இருந்தே பழகினவங்களுக்கு அந்த ஒர்க்கு தான் செட் ஆகும்.
அதுதான். மற்றபடி அவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான். அது அவங்க இருக்கணும்னா இருக்கலாம், இல்லைன்னா எதுலையும் போகலாம். அது பெஸ்ட்னா எதுவுமே கிடையாது. டிபெண்ட்ஸ் தி ஹியூமன் தான். நீங்க இப்போ ஒர்க் தானே பண்ணிருக்கீங்க, எதனால ஃபியூச்சர் பிளான் பிசினஸ் இருக்கு. நீங்க போட்டீங்கன்னா அழகா படிச்சிருவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இன்னும் பல சுவாரஸ்யமான கொஷின்ஸோட நாங்கள் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் உங்களுக்கும் மக்கள்கிட்ட இந்த கொஷின் கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சீரியன் அலாங் வித் கேமராமேன்.